ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இப்போ பார்க்க போகிறது புத்தாண்டு. இந்த வருடம் 2025 புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகிறது. அதாவது ஜனவரி 1 மார்கழி 17ஆம் தேதி புதன்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ மேசர் ராசியினுடைய புத்தாண்டு பலன் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாங்களா. இப்போ மேஷன்னாலே அது சரராசி. எப்படின்னா அவங்க வேகமாக செல்லக்கூடியவர், முன்னேற்றம் அடையக்கூடியவர். நிதானம் அப்படின்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு இயல்பு கிடையாது. நெருப்பு ராசி. ஸோ வேகத்தையும் பெரும்பாலும் வேலைன்ட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கான புத்தாண்டு இப்போ எப்படி இருக்கும்? புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது நாள் வரை 11ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் சுப பலன்களும், எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியும், உத்தியோகத்தில் ஒரு உயர்வையும், எல்லாவற்றிலும் ஒரு லாபத்தையும் அடைந்திருப்பீர்கள் கண்டிப்பாக. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். அப்போது மேசர் ராசினுக்கு 12ஆம் இடத்துக்கு செல்லும் சனி பகவான் எப்படி தொடக்கம்? 7.5 சனி. இப்போ 7.5 சனி அவங்களுக்கு தொடங்க போகிறது. அப்போது விரயச்சனியாக சஞ்சரிப்பார். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? விரயமாக இருக்கும். ஒரு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும். வருமானத்தில் கொஞ்சம் குறைவு. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் அவசியம். வருமானத்தில் குறைவு இருக்கும். வேலை பளு இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகப்படுத்தும், விரயங்கள் ஏற்படுத்தும். இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நாம் சில தடைகளெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அதனால் முழு முயற்சியுடன் குலதெய்வ வழிபாட்டையும் விநாயகர் வழிபாட்டையும் கண்டிப்பாக நீங்கள் செய்துட்டு வரணும். இதனால் வரையில் குரு எப்படிப்பட்டு உங்களுக்கு இருந்திருக்கு? 2ஆம் இடத்துல சஞ்சரித்திருப்பார். அப்போ வருமானம் தடை இல்லாமல் பல முன்னேற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பீங்க. குரு பயிற்சி இப்போ எப்போ வருது அப்படின்னும் போது மே மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ குரு இருக்கும் இடத்தை விட எப்படி பார்க்கும் இடமாகிய 7, 9, 11 இந்த உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த இடம் அப்படின்னும் போது அகம் சார்ந்த விஷயங்கள், மனைவி, மக்கள், அதுக்கப்புறம் கலத்திரஸ்தானம் இல்லையா, 7ஆம் இடம், பார்ட்னர்ஸ், நண்பர், கூட்டு தொழில், இதெல்லாமே சிறக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக 9. இப்போ இதில் 7ஆம் இடத்துல பார்க்குறதால கலத்திரஸ்தானம் சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள உறவு பலப்படும் சொல்லலாம். 9ஆம் இடம் அப்படின்போது தெய்வ அனுகிரகம், ஆன்மீக சுற்றுலா போகலாம், நீண்ட தூர பயணம், இதெல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு. அடுத்ததாக 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா ஒரு நண்பர்களுடைய வரவு நீடிக்கும். அவர்களால் நமக்கு ஒரு லாபம் அமையக்கூடியதாக இருக்கும். ஒரு சேமிப்பு உயரும். சேமிக்கணும்னு நினச்சா கூட சில நேரங்களில் சேமிக்க முடியாது. ஆனால் இந்த குருவானவர் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். தந்தையுடைய உறவு கூட பலப்படும். 9ஆம் இடம் தந்தை தானே, தந்தையுடைய சொத்துக்கள் கூட சொந்தமாகும். ஸோ சொத்துக்களுடைய சேர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ திருமணம் ஆனவர்களாக இருந்தால் 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்கறதால 7ஆம் பாவத்தை பார்க்கறதால குழந்தை வாய்ப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரையில் மேசன் ராசினருக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் எங்கே போகிறாரு? 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சுப பலன்களும் கடும் விரயமும் அள்ளி கொடுத்துருப்பார். இப்போ ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி 2025. அப்போ ராகு மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். அப்போது மேச ராசியினுடைய
ஜென்ம ராகுவாக சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடத்துலேருந்து வரும்போது ஸோ இப்போ ஜென்ம ராசியாக சஞ்சரிக்கின்றார். மனக்குழப்பம் உடையவராக இருப்பார். மே மார்ச்சில் 29 முதல் மே 18 வரையில் ஒரு 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைஞ்சு, அப்போ ராகு அங்கே தான் இருக்கார். அப்போ சனி மட்டும் முதல்ல பெயர்ச்சி அடைவார். அப்போது சனி ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சரிப்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனினா வேலை பலு, வேலைக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சனி பகவான். பரம்பரை, மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது சனி. ராகுனா எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர். ஸோ சிலது இந்த தசாபத்திக்கு ஏற்ற மாதிரி சில வகையினருக்கு, சில ஜாதகருக்கு நல்லதும், சில ஜாதகருக்கு அதனுடைய ஜாதக பலனை அளிக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் கவனத்துடன் கையாள வேண்டும். குலதெய்வ வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக்க நற்பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர். இதில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். இவையாவும் பொது பலன்களே. நன்றி.